வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு கேள்வி. ஆயுள் குறைவாக இருந்தால் சீக்கிரமா செத்துருவனா பிரதர்? கும்ப லக்னம், லக்னத்துக்கு 2ல் குரு கேது. ஓகே, இந்த கேள்வி நான் பார்த்தேன். ஆக்சுவலி எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி இருக்கும். ஆயுள் குறைவா இருக்கு, 8ஆம் பாவகம் டிஸ்டர்பா இருக்கு. இந்த கேள்வியில மொத்த கேள்வியில பிரதர் நீங்க இவ்வளவு விஷயம் மென்ஷன் பண்ணதுல ஃபர்ஸ்ட் திங் நீங்க மென்ஷன் பண்ணிருக்க வேண்டியது லக்னாதிபதி. கும்ப லக்னத்திற்கான லக்னாதிபதி சனி எப்படி இருக்கிறாரு? சனி ஆட்சியாக இருக்கிறாரா, சனி உச்சமாக இருக்கிறாரா, சனி 8ல் இருக்காரா, சனி 8 பாக்குறாரா? இந்த கணக்குகள்ல தான் ஒருத்தருடைய ஆயுள் நிர்ணயம் பண்ணும். ஏன் லக்னம் கும்ப லக்னம்ன்றதை கொடுத்துருங்க. கும்ப லக்னத்துக்கு அதிபதியான சனி இயல்பாகவே ஆயுளுக்கு காரக பிளானட்டா வந்துருவாரு. இப்ப 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க. 11ல இருக்காரு, அவர் இருக்காரு. ஓகே, சனி எங்க இருக்கிறாரு? ஒருவேளை கும்ப லக்னத்துக்கு சனி 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு அப்படின்னு வந்தால் இந்த மொத்த பலனும் செயலைப்படாது, உங்களுக்கு பூர்ண ஆயுள் அப்படின்னு வந்துடும். ஏன்? சனி உச்சமாக இருந்தா அந்த லக்னாதிபதி மிக வலிமையானவர். சனி உடல் உழைப்பை குறைக்கிற பிளானட் தான், ஆனாலும் ஆயுளுக்கு காரக பிளானட் அப்படின்றதுனால அந்த ஜாதகருக்கு ஆயுளை கொடுப்பாங்க. இப்ப நீங்க எந்த ஒரு விஷயத்தை பாக்குறீங்க அப்படின்னாலும், ஐயோ தசை கெட்டு போச்சுங்க, ஐயோ இது போயிடுச்சுங்க, ஐயோ அது போயிடுச்சுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல அந்த லக்னமும் லக்னாதிபதியும் அதை தாங்கக்கூடிய அந்த நிலைமையில இருக்கிறாங்களா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல உங்களுடைய லக்னத்துக்கு ஆயுளை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு லக்னாதிபதிக்கு இருக்கு. லக்னாதிபதிக்கு அடுத்த நிலையாக லக்னத்துக்கு இருக்கு. லக்னத்துக்கு அடுத்த நிலையாக அட்டமாதிபதினு சொல்ற 8ஆம் இடம் 8ஆம் அதிபதிக்கு இருக்கு. அப்ப முதல்ல யார் அந்த ஆயுளை அனுபவிக்க? ஒருவேளைங்க லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு, 8ஆம் இடத்தை குரு பாக்குறாருன்னு சொல்றீங்க. லக்னாதிபதி நீச்சமாக இருந்தா அந்த இடத்துல ஆயுள் பங்கம் வரும். லக்னாதிபதி ஆட்சியா இருந்தா ஆயுள் நீடிச்சு இருக்கும். லக்னாதிபதி உச்சமானா பூர்ண ஆயுள்ல இருப்பீங்க. அப்போ எந்த இடங்கள்ல உங்களுக்கு லக்னாதிபதி தேவைப்படுறாரு? பலன் எடுக்கக்கூடிய அமைப்புகள்ல பலன் நீங்க தானே அந்த லக்னாதிபதினு சொல்றது. யாருங்க? நீங்க தான் அந்த லக்னாதிபதி. தெரியல. இவ எங்க தெரியுது? எங்க தெரியுது? எங்க தெரியுது? எங்க தெரியுது? எங்க தெரியுது? இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியாது. பேசாம விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன்ல மந்த்லி ராசி பலனை போய் பார்த்து தெரிஞ்சு. மிதுன ராசிக்காரங்களுக்கு, மீன ராசிக்காரங்களுக்கு லக்னம்னு சொல்றது யாரு? உங்க உடம்பு தான் அந்த லக்னம். உங்களோட உடம்புல எந்த கிரகம் இருக்கு, உங்களோட உடல் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கு, உங்களோட லக்னாதிபதி உங்களுடைய சிந்தனைகளை குறிப்பாரு, உங்களோட செயல்பாடுகளை குறிப்பாரு. உங்களுடைய செயல்பாடுகளை குறிக்கக்கூடிய அந்த லக்னாதிபதி வலிமையா இருக்கிறாரா, பலமா இருக்கிறாரா, தன்னுடைய பிரச்சனை தற்காத்துக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கிறா? இதுதாங்க அந்த லக்னாதிபதி. எந்த பலனை நீங்க பார்க்கணும்னாலும் முதல்ல லக்னாதிபதியை பார்க்கணுங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.